அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் குழந்தைகளே, இன்று நாம் பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு குருவானவர் இருந்தார். அவர் திருத்தந்தை ஒருவருக்கு நன்றாக அறிமுகமானவர். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் குருத்துவ பணியை விட்டுவிட்டு வழி தவறி பிச்சை எடுக்கிற நிலைக்கு சென்று விடுகிறார். இதனை கண்ட அந்த திருத்தந்தை அவரை ஒரு நாள் தன்னோடு உணவருந்த அழைத்ததோடு மட்டுமல்லாமல், பிச்சை எடுத்து கொண்டிருந்த பாதிரியாரிடம் தான் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த பாதிரியார், பாவியாகிய என்னிடமா நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய போகிறீர்கள்? நான் அந்த அளவுக்கு தகுதியானவன் இல்லை. குருத்துவ பணியை விட்டுவிட்டு பிச்சை எடுப்பவன் தானே நான் என்று சொல்லவே, அதற்கு திருத்தந்தையோ, நீங்கள் ஒரு முறை அருட்பொழிவு பெற்று குருவாக ஆகிவிட்டீர்கள். எனவே நீங்கள் எப்பொழுதும் ஒரு குருதான். அதாவது ஒன்ஸ் ப்ரீஸ்ட் ஆல்வேஸ் ப்ரீஸ்ட் என்று சொல்கிறார். அந்த பிச்சை எடுத்து வந்த குருவும் தன் தவறை உணர்ந்து மீண்டும் தனது குருத்துவ பணியை தொடர முடிவு செய்கிறார். திருத்தந்தையும் அந்த பாதிரியார் எந்த ஆலயத்தின் முன்பு பிச்சை எடுத்து கொண்டிருந்தாரோ அதே ஆலயத்தில் மீண்டும் குருவாக பணியில் அமர்த்துகிறார் என்று ஒரு சம்பவம் உள்ளதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மையா இல்லையா? எங்கு நடந்தது? ஒரு குருவானவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தாரா அல்லது 2 குருவானவர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தனரா? அவர் எந்த திருத்தந்தை என்பது போன்ற பல விவாதத்திற்குரிய கேள்விகள் இருக்கின்றது. எது எப்படியோ, சில நேரம் பொய்யாகவே இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் மனதை தொடக்கூடிய விதத்தில், நம்மை நெகிழ்ச்சியாக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றதானே. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல என்று சொல்வது மட்டுமல்லாமல், நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். தன்னுடைய அழைப்பை மறந்து அந்த பாதிரியார் பிச்சைக்காரனை போல பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் என்று சொன்னேனே, அவராவது ஒரு விதத்தில் திருத்தூதரை போல இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் ஈடுபடாமல், பாதை மாறி செய்ய வேண்டியதை செய்யாமல் வெளியே சென்று வேறொரு பணியை செய்து கொண்டிருந்தார். நாமோ துறவற பணியில் இருந்தாலும் பொதுநிலையினராக இருந்தாலும் திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவின் குருத்துவ பணியில் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி திருச்சபைக்கு உள்ளேயே இருந்து கொண்டு அழைப்பிற்கேற்ற வாழ்வை வாழாமல், இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் ஈடுபடாமல் எத்தனை முறை தெரிந்தே பாவம் செய்கிறோம்? பாதை மாறி பயணம் செய்கிறோம். உலகம் போகிற போக்கில் பயணிக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். திருத்தூதர்களுக்கு இருந்த அந்த தாகம் நமக்கு இருக்கிறதா என்று நம்மையே கேட்போம். அடுத்ததாக நற்செய்தியில் இயேசு, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன்?
அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்வதைப் போல நாம் வாழாமல் ஏன் நம்பிக்கையற்று வாழ்கிறோம்? உயிர்த்த ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி கொண்டே வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் ஈடுபட வேண்டும் என்பதற்கு இன்னொரு உதாரணம், மருத்துவராக அதாவது டாக்டராக பணிபுரிந்த ஒருவர் குடிக்கு அடிமையாகி விடுகிறார். குடித்துவிட்டு குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே சண்டை, நிம்மதியற்ற வாழ்க்கை. ஒரு முறை அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக வீடில்லாத ஒருவருக்கு வீடு கட்டி தர முடிகிறது? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீது எந்த அளவுக்கு அவர்களுக்கு அன்பு இருக்க முடியும்? எனவே நானும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக வாழ வேண்டும் என்று அவருக்கு ஆசை உண்டாகுகிறது. எனவே கிறிஸ்தவராக மாறுகிறார். அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் இறை வார்த்தையை வாசித்து கொண்டே இருக்கிறார். இவரது மாற்றத்தால் அந்த குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இதை பற்றி அவரது மனைவி என்னிடம் சொல்லும்போது, ஃபாதர், அந்த நேரத்தில் இவரை பார்க்க வேண்டுமே, எப்பொழுது பார்த்தாலும் ஜெபம்தான், எங்கே பார்த்தாலும் விவிலியம்தான். வேகாத வெயிலில் நெடுந்தூரம் பயணம் செய்கிற ஒருவர் தாகம் எடுத்தால் எப்படி தண்ணீர் பருகுவாரோ அப்படித்தான் இவரும் தாகத்தோடு ஜெபிப்பதிலும் இறைவார்த்தை பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். ஆகவே அன்பார்ந்த மக்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாக, இறைவார்த்தை பணியில் ஊக்கத்தோடு உழைப்பவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கடந்ததை பற்றி நினைத்து வருந்தாமல், இனியாவது கடவுள் நமக்கு கொடுத்த அழைப்பை உணர்ந்து வாழ்வோம். பெட்டர் லேட் தென் நெவர். அதாவது ஒரு காரியத்தை காலம் தாழ்த்தி செய்வது என்பது அதை எப்பொழுதுமே செய்யாமல் இருப்பதை விட எவ்வளவோ மேல் என்று சொல்வார்கள். என் அன்பானவர்களே, இப்பொழுதிலிருந்தே ஒரு புதிய பயணத்தை தொடர்வோம். கடவுளை நம்பி அவர் கூறியவாறே அவரை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நடை போடுவோம்.